தோக்கிறது, இழக்கிறது, நஷ்டம் அடைகிறது மைனஸ் கிடையாது. இது என்னைக்கு புரியுதோ உங்களுக்கு கவலையே வராது. புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த வேலை செய்ய முடியலீங்க, தோத்துட்டேங்க சிவில் இன்ஜினியரா. அதனாலதான் யோகா டீச்சரா மாறினேன். அப்போ சிவில் இன்ஜினியரா நான் தோத்தனால தானே யோகா டீச்சரா மாறினேன். யோகா கிளாஸ் நடத்திட்டு இருந்தேங்க, நடத்தவே முடியலீங்க, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். யோகா சென்டரை க்ளோஸ் பண்ணனாலதான் அக்குபஞ்சர் சிகிச்சையாளரா மாறினேன். அக்குபஞ்சரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இப்ப ஹீலர் பாஸ்கரா கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். புரிஞ்சுக்குங்க. அதுல ஜெயிச்சிருந்தா இப்ப ஹீலர் பாஸ்கர் வந்திருக்க மாட்டாரா இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அது போற வரைக்கும் தோத்துட்டு இருப்பீங்க. அது வந்தோடனே செட் ஆகி ஒரே மாதிரி போகும். அது வரைக்கும் தோத்தா அது உங்களுடைய வேலை இல்லை, அது உங்களுடைய வீடு இல்லை அப்படின்னு அர்த்தம். தப்பா இடத்த மாத்துங்க, மாத்தி மாத்தி கூட்டு போங்க, ஒரு செட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் ஒரே மாதிரி இருப்பீங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சோ நீங்க தோக்கலீங்க, அப்டேட் ஆறீங்க. ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போவீங்க, 15,000 சம்பளம், போகும்போது நல்லா இருக்குங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு சண்டை பிடிச்சி வெளியே வருவீங்க இல்லையா? தோக்கல, அறிவு அதிகமாயிருச்சு, அந்த ஆபீஸ் உங்களுக்கு செட் ஆகல. அதை விட அறிவு அதிகமுள்ள வேலைக்கு போங்கிறேங்க.